தமிழ்நாட்டில் சீர்காழியில் சிவபாத விருதையருக்கும் பகவதி அம்மைக்கும் வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. வேண்டாத தெய்வமில்லை, போகாத கோயில் இல்லை. இறுதியாக அந்த தில்லை அம்பலவாணனின் திருவடியில் போய் வீழ்ந்தார் சிவபாதர். அப்பனே, என்னை படைத்த இறைவா, என் ஆசையும் விருப்பமும் நீ அறியாததா? எல்லா மனிதனுக்கும் ஏற்படுகின்ற இயற்கையான ஆசைதானே இது. பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், நீ தந்த இந்த உடலும் உயிரும் போதும். எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், கொஞ்சி மகிழ குழந்தை வேண்டும். அதை நீதான் அருள வேண்டும். அந்த குழந்தையை உன் திருவடி தொண்டிற்காக உனக்கே அர்ப்பணித்து விடுகிறேன் என்று கண்களில் நீர் பெருக மனம் உருகி வேண்டி நின்றார். அதன் பிறகும் எம்பிரான் தனது பக்தனின் குறை தீர்க்காமல் இருப்பாரா? பகவதி அம்மை கருவுற்றாள். சரியான காலத்தில் பேரொளி பிழம்பாய் ஒரு மகன் பிறந்தான். நற்கோள்கள் உச்சத்தில் இருந்த நன்னாளில் பிறந்த ஞான குழந்தை அவன். சம்பந்தன் என பெயர் சூட்டினர். வயது 3 அடைந்தான் சம்பந்தன். தந்தை சிவபாதர் வெளியில் புறப்பட்டால் அவனும் அவர் தோளில் தொற்றிக்கொண்டு புறப்பட்டு விடுவான். சிவபாதர் தினமும் காலையில் சீர்காழி பெரிய கோயில் உள்ளே உள்ள திருக்குளத்தில் நீராடிவிட்டு அதன் பின் சம்பந்தனை அழைத்து கொண்டு கோயிலின் உள்ளே சென்று ஈசனை வழிபட்டு அதன் பின்பே வீடு திரும்புவார். சிவபாதர் குளித்து கரையேறும் வரை குளத்தின் கரையிலேயே அமர்ந்திருப்பான் சம்பந்தன். அன்றும் அப்படித்தான். சம்பந்தனை கரையில் உட்கார வைத்துவிட்டு சிவபாதர் குளத்தில் இறங்கினார். மந்திரத்தை ஓதிக்கொண்டு நீருக்குள் மூழ்கினார். கழுத்தளவு நீரில் நின்று கொண்டிருந்த தந்தையை திடீரென காணவில்லையே என சம்பந்தன் பதறி போய் அழ ஆரம்பித்து விட்டான். அழுது கொண்டே திரும்பி பார்த்தவனுக்கு திருக்கோயில் கோபுரம் தெரிந்தது. கோபுரத்தை பார்த்தான், கோயிலை பார்த்தான். அவனது அழுகையின் சுருதி ஏறிவிட்டது. அம்மா, அப்பா என்று அழத் தொடங்கிவிட்டான். கோயிலுக்குள் இருக்கும் ஈசன் திருத்தோணியப்பர் காதில் இது விழுந்தது. அவர் உமையாளை நோக்கி, தேவி, சம்பந்தன் நம்மை நோக்கி அழுகிறான். பொற்கிண்ணத்தில் பாலை சுரந்து சிவஞானத்தை அதில் கலந்து ஊட்டிவிடு, வா போகலாம் என்றார். இருவரும் இடப வாகனம் ஏறி தம்பதி சமேதராய் குளக்கரைக்கு வந்தனர். சிவசக்தி ஞானத்தை கலந்து அழுகின்ற பிள்ளைக்கு ஊட்டினாள். அன்னை உமையவளை அன்புடன் பார்த்தபடியே பால் அருந்துகிறான் சம்பந்தன். எதிரே புலித்தோல் அணிந்து சடாமுடியில் பிறை சூடி உடலெங்கும் திருநீறு பூசிய கோலத்தில் ஈசன் நின்று கொண்டிருக்கிறார். பாலுண்டு பசியாறிய சம்பந்தன் முகத்தில் புன்னகை அரும்பியதைக் கண்டு திருப்தியுற்ற அன்னை ஈசனை நோக்க இருவரும் திருக்கோயில் சேர்ந்தனர். உமையவள் ஊட்டிய பால் அமுது உண்ட சம்பந்தன் உள்ளமெல்லாம் சிவஞானம் ஊற்றாக பெருக்கெடுக்கும் பேறு பெற்றார். யோகத்தில் பல காலம் ஊறி திளைத்து ஓங்காரம் ஒன்றையே சிந்தித்து வரக்கூடிய மெய்ஞான பேரறிவை கணப்பொழுதில் அவன் இதயத்தில் ஏற்றி மறைந்தார் ஈசன். இறைவி ஊட்டிய பால் அமுது அவன் கடைவாய் வழியே வழிகிறது. மார்பிலும் வயிற்றின் மீதும் பால் வழிந்தோடிய அடையாளம் வரி வரியாய் தெரிகிறது. குளித்து கரையேறிய தந்தை பிள்ளையை பார்க்கிறார். சிறுவனின் வாயில் பால் ஒழுகி இருக்க கண்டு துணுக்குற்றார். அடே, வாயில் என்ன? பால் யார் கொடுத்தார்கள் என்று கேட்டுவிட்டு சுற்றுமுற்றும் பார்க்கிறார். அவ்விடத்தில் யாரையும் காணவில்லை. யார் உனக்கு பால் கொடுத்தார்கள் என்று கேட்டு சினம் கொள்கிறார். அப்போதும் சம்பந்தனிடமிருந்து பதில் வரவில்லை. அவன் அம்மையப்பன் விடை ஏறி சென்ற திசையை பார்த்தபடி அமர்ந்திருந்தான், பிரம்மை பிடித்தவன் போல. கோபமடைந்த சிவபாதர் அருகில் கிடந்த ஒரு கோலை எடுத்து மகனை அடிக்க ஓங்கினார். அம்மாவும் அப்பாவும் வந்தார்கள். அவர்கள்தான் எனக்கு பால் கொடுத்தார்கள். அம்மா, அப்பாவா? என்ன உளறுகிறாய்? அம்மா வீட்டில் இருக்கிறார். உன் அப்பன் நான் இங்கே இருக்கிறேன். எந்த அம்மா அப்பா வந்து உனக்கு பால் கொடுத்தார்கள் என்கிறாய் என்றார் குழப்பத்துடன். அப்பா, நான் உன்னையும் அம்மாவையும் சொல்லவில்லை, சுவாமியையும் அம்பாளையும் சொன்னேன்.
சர்வேஸ்வரன் மகேஸ்வரியோடு ரிஷப வாகனத்தின் மீது என் முன்னே தோன்றினார்கள் என்றான் மழலை குரலில் சம்பந்தன். என்ன, கோயிலின் உள்ளே சந்நிதியில் இருக்கும் சுவாமி உமையோடு வந்தாரா? ஆமாம், உன்னை காணாமல் நான் அழுதேன். அப்போது அம்மையப்பன் வந்தார்கள். அன்னை எனக்கு பொற்கிண்ணத்தில் பால் ஊட்டினாள். அம்மையப்பனாவது வருவதாவது பால் ஊட்டுவதாக ஏதாவது கனவு கண்டாயா என்றார் திகைப்புடன். குழப்பமாக தந்தை கேட்கவே சம்பந்தன் உடனே தந்தையின் சிந்தை தெளிவிக்க முதலாக தோடுடைய செவியன் என்ற திருப்பதிகத்தை பாடினார். வியந்து போனார் சிவபாத விருதையர். 3 வயது இன்னும் முழுமையாக நிரம்பாத பாலகன் இப்படிப்பட்ட பச்சிளம் குழந்தை துள்ளிய தமிழில் தேன்பாகு சுவையோடு இப்படி ஒரு பக்தி பணுவலை பாடுகிறது என்றால் இது ஈசன் அருளல்லாமல் வேறு என்ன? பூரித்து போனார் தந்தை. சிதம்பரம் சந்நிதானத்தில் இறைவனிடம் அவர் வேண்டிக் கொண்டது, ஈசனே, எனக்கு ஒரு பிள்ளை கொடு, அதை உனது தொண்டிற்காகவே அர்ப்பணித்து விடுகிறேன் என்றுதானே பிரார்த்தித்தார். அப்படியே ஆவதற்கான அறிகுறி தெரிகிறது. இது போதுமே. சிவபாதர் கண்களில் ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. பரவசத்தோடு தன் மகனை தூக்கி தோளில் வைத்துக்கொண்டு வேகமாக கோயிலுக்குள் ஓடினார். தோணி அப்பரின் முன் மகனை நிறுத்தி, இறைவா, உன் கருணையே கருணை என்று மெய் சிலிர்க்க விழுந்து வணங்கினார். ஞானம் வரப்பெற்ற பதிகம் பாடும் இவன் இனி சம்பந்தன் இல்லை, ஞான சம்பந்தன், திருஞான சம்பந்தன் என பெயர் சூட்டினார். 3 வயது பாலகன் சுயமாக பரமன் மீது பாமாலை தொடுக்கும் பாங்கறிந்து அன்னை பகவதி அம்மாள் பக்தி பரவசமானாள். ஊர் முழுவதும் செய்தி பரவியது. திருஞான சம்பந்தன் பாடிய முதல் பதிகம் தோடுடைய செவியன் எனத் தொடங்கி அறநெறிய மறைவல்ல முனியகன் என்று முடிகிறது. ஊர் மக்கள் கூடி உற்சாகத்தோடு சம்பந்தனை ஊர்வலமாக அழைத்துச் செல்கின்றனர். ஒரு நாளில் சம்பந்தன் தன் பாடல் ஒன்றில் அவன் ஞானப்பால் உண்டதை போதையார் பொற்கிண்ணத் தடிகில் பொல்லாதென தாதையார் முனிவுரத்தான் தானனை ஆண்டவன் என்று பாடி பதிவு செய்துள்ளார். ஓம் நம சிவாய.